சில பேருக்கு நம்மளை எப்போவுமே மறக்காதுங்க, நம்மளுக்கு சில பேர் எப்போவுமே மறக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம், எப்படின்னா மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 6-7 மாதத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலுக்கு வந்திருந்தேன். அப்போ இங்கே வந்திருக்கும் போது பார்த்த இந்த லேடி தான் இவங்க. ஸ்மார்ட், லவ்லி, பியூட்டிஃபுல் கேரக்டர் அண்ட் ரொம்ப அஃபெக்ஷன் ஆனவங்க. இவங்களை எனக்கு மறக்கல, அவங்களுக்கு என்ன மறக்கல. ஸோ நான் போகும்போது அவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஹாய் அடிச்சுட்டு நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஞாபகத்தில் வந்து நான் ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் இங்கேருந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் வாட்ஸ்அப்பில். ஓகே, நாளைக்கு டியூட்டியில் இருக்க மாட்டேன், பட் எல்லாம் புக் பண்ணிடுறேன், அப்படி அதே ரூம் உங்களுக்கு இது பண்ணிடுறேன். ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக சொன்னாங்க. ஒரு லவ்லி லேடிக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஓகே, பாய். அண்ட் மார்னிங் நீங்கள் காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? வாங்க. சில மனிதர்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம், அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட இன்னைய காலை பொழுது ஆரம்பிக்கலாம். இந்த வியட்நாமே வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு, இந்த ஜனங்கள்கிட்ட ரொம்ப ஆர்ட் உண்டு. அது படம் வரையதாகட்டும், கைவினை பொருட்கள் ஆகட்டும். பாருங்கள், பேப்பரில் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த விசிறிகளை பாருங்கள், தலையில் வைக்கிற தொப்பி இல்லை, அதுக்குன்னே இந்த சின்ன சின்ன பொம்மைகள். இந்த கடைக்குள்ளே போனால் அதிலே பாதி நாள் போயிடும். இங்கே பாருங்கள், தொப்பி எவ்வளோ சின்னதுலேருந்து எவ்வளோ க்யூட்டாக. இந்த ஊரில் பெயிண்டிங்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காஃபிக்கு மாத்திரம் ஃபேமஸ் இல்லை, பெயிண்டிங் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பாருங்க, காஃபி ஷாப். Coconut coffee 60,000K, iced caramel macchiato 50K, egg salt coffee 45K. egg coffee இங்கே கம்மியாக இருக்குது, 45K. ட்ரெஸ்ஸஸ், ஒரு பெயிண்டிங் கடை காமிக்க பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பெயிண்டிங். ட்ரெஸ்ஸஸ் பாருங்க, $150K. 1,80,000 300, 450 ரூபா இதெல்லாம். பட் பர்கெயின் பண்ணால் ஒரு 250க்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எக் காஃபி 40,000 ரூபா, இங்கே எக் காஃபி 70,000 ரூபா, 70,000 டான். பிக் சேல் அவுட்டோர் அட்வென்ச்சர் ஷாப். வேறு நைட் ட்ரெஸ்ஸா டே ட்ரெஸ்ஸா தெரில. பாருங்க எவ்வளோ 3D ஆர்ட்டு, எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு. வா, இந்த கடைக்குள்ளே போகலாம். Can I shoot this? Sure. Can I record this? இப்போ பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இது வந்து ட்ரெயின் ஸ்ட்ரீட், பிளாக் நைட்டில். ஓல்டு ஹனாய். இது ஹலாங் பே. அப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும் பாருங்க. ஒரு ஹார்ஸ். வா, இதை பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. சரி, லவ். ஃப்ளவர்ஸ், ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு சின்ன இதில் வந்து நம்மளுக்கு மாத்திரம் வாங்கிட்டு போகலாம். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு பெரிய இதை எடுத்துப்போம். How much is this? $20 US. Yes. Okay. Here money? Then we can roll it for you. No, here money. Dong? How many dong? In dong. It's 500. 500. 5 lakhs. 500. Yeah.
$100,000. இன்னொரு இடம். Okay. That one? This one? This one, what is 90? Hmm? 90 in down. Without frame. Yeah, without frame. You can roll. Roll it. How much is that? 90. Down. In down is 2,200,000. 2,200,000. 200. So $9. In dollar is 90. 90. 19. Yeah. 19 is 2 lakh million. 19 is how many down? How much down? It's 2,280,000. 280. 3 million, nearly 3 million. Yeah. Okay. Okay, yeah, I come when I start from here. Yeah. Okay, thank you. I have your visit card. Here. Yeah. Thank you. Mean in Art Gallery. ரொம்ப நல்லா இருக்குங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணுன்னு ஆசை இருக்குது. இதில் பேக்கில் வச்சு என்ன ஆகும் எதுவும் தெரில, பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை. ஓகே, தேங்க்யூ. Yeah, thank you. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஆர்ட் கேலரி. மேக் காஃபி இங்கே வந்து எக் காஃபி 50, 40, 70, 50. இது அதே மாதிரி இன்னொரு ஆர்ட் கேலரி. ஃபேமிலியோடு வரும்போது வாங்கினுங்க. அப்போ தான் பெட்டியில் இதை வாங்கி ஏதாவது போய் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், மனசு கஷ்டப்பட்டுரும். ரைட்டா ஸ்ட்ரைட்டா ஸோ ரோடை க்ளீன் பண்ணிட்டு போகிறாங்க. குப்பையெல்லாம் எடுத்துட்டு, இந்த குப்பையை எடுத்த மாதிரி தெரில, அப்படியே இருக்கு. நல்லா கிராப். ஆர்ட் கேலரி. அந்த ஹோட்டலுக்கு பாருங்க, டெல்லாசி. அந்த ஹோட்டலோட அகலத்தை பாருங்க, அதில் எத்தனை ரூம் இருக்குன்ட்டு. எவ்வளோதாங்க. Busy. Hi. Croissant coffee. இதுல ஏதாவது தமிழ் பாட்டு இருக்கா? இல்ல புதுசா இதுல இருந்து போடலாமா? ஸ்ட்ரீட்டு. ஆமாம், மார்னிங்கில் எப்படி இருக்கு? மேபி பீச் ஸ்ட்ரீட்டோட ஆரம்பமாக இருக்கலாம். ஒரு காமெடி நேற்று அந்த ரெஸ்டாரண்ட் நைட்டு சேரியாட், என்ன சேரியாட்
இந்தியன் சேரியட்டா. இது அந்த ரெஸ்டாரண்ட் பேர் அப்புறம் சொல்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, ஆனால் இல்லைங்க, தெரியல. கூகுள் மேப்பில் போட்டு ரெஸ்டாரண்ட்டை தேடி போனால் தந்தூரி ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு விடுது. அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டே காணும். ஆனால் ஆர்டர் போட்டால் ஆர்டர் வந்துடுச்சு. 1,10,10,000 10,000 டாங்குக்கு வந்துடுச்சு ஆர்டர். ஆனியன் மசாலா தோசை சூப்பராக இருந்துச்சு, தோசை நல்லா இருந்துச்சு. ஆனால் சாம்பார், சட்னி பழசு, சாம்பார் உப்பு தொட முடியாது. இந்த மசாலா வச்சா 2 தோசையும் அழகாக சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹோட்டல் மாத்திரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடியே ஒரு பொண்ணு ரிவ்யூவில் எழுதிருந்துச்சு, தயவுசெய்து அந்த ஃப்ரீ நானை மாத்திரம் அனுப்பாத அப்படின்னு. கிண்டல் கடிச்சிருக்குன்னு பார்த்தா உண்மையிலே எக்ஸ்ட்ரா நான் அனுப்பிச்சிருந்தாங்க ஃப்ரீயா. பாதி இதை காலையில் சாப்பிட்டு நான் வந்தேன். இந்த ஸ்ட்ரீட்டில் ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குங்க. பட் நைட்லாம் லேட் நைட் வரைக்கும் இங்கே பயங்கர சத்தமாக இருக்கும், தூங்க முடியாது. பீச் ஸ்ட்ரீட் இன்னும் வரல. இங்கே உள்ள ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, அது முடிஞ்ச இப்போ ட்ரை பண்ணி தேட முடியுமான்னு பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, இங்கே எல்லாமே இங்கே உள்ள லோக்கல் தான் நினைக்கிறேன். ப்ளஸ் டூரிஸ்டும் இருக்காங்க, மிக்ஸ் ஆகியிருக்காங்க. இந்த பீச் ஸ்ட்ரீட்டில் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 95% லோக்கல். ஹாஸ்டல் போட்டேன், அது எந்த டைரக்ஷனில் போகணும்னு தெரில. ஆப்போசிட் அந்த ஒரு ஹாஸ்டலில் பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் பார்த்த ஹாஸ்டலில் சொல்லிடுவேன். அப்படியே ஒரு சந்துக்குள்ளே தாங்க போகும், சந்தா போகும். நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதாவது ஜனங்கள் உட்காந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது காப்பியோ டீயோ பீரோ ஏதோ ஒன்று. ஹாங்பாக் காணும் வரலங்க. தெரில. ஹாங்பாக் ஓகே. லேக் போகும். டிராஃபிக் பாருங்க, வா. கல்லுன்னு போறாங்க. எப்படில வராங்க, நம்மளுக்கு லாபகமா நடக்கணும் போல் இருக்க. இந்த மியூசிக் சத்ததே காணும். உள்ள பாருங்க, உள்ள ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஷாப்ஸ், சின்ன சின்ன கடைகள், பேக்ஸ். பர்ச்சேஸ் பண்ணோம்னா இந்த பீச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துருங்க. இந்த சரௌண்டிங் எல்லாம் பார்கெயின் அடித்து பேசணும். நான் வந்து 1,00,000 டாங் சொன்னேன்னா நீங்கள் 25,000 டாங்கில் ஆரம்பிக்கணும். 40,000 டாங் மேலே வாங்கக்கூடாது. என்ன கலெக்ஷன்ஸ் வாங்க. வந்துட்டோம், அது சவுண்டு கேட்கு. யா வீடு ஸ்டைலில் பாருங்கள், மேலே பிளான்ஸ் வச்சுருக்குது, சூப்பர். அதுதான் இந்த இல்லை, இவர் வந்து இந்த லேடியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ப்ரொஃபஷன். இந்த ஸ்ட்ரீட் ஃபோட்டோஸ், இவங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப வெயிட் பண்ணி அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி எடுப்பாங்க. நைஸ். அவரை நான் எடுக்கிறது அவருக்கு பிடிக்கல, போயிட்டார். அவர் பாவம், ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டேன். ஒரு நண்பர் கேமரா வச்சிருக்காரு. வந்துட்டோம். ஓகே, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஷூஸ்
Tại khu vực này chúng ta có thể lái thử và cũng như là trải nghiệm những dòng xe mới nhất của Honda Việt Nam và chúng ta có thể là test những cái dòng xe mới. நம்மளும் இதுக்குள்ள பூந்து லாபகமா போக வேண்டியதாங்க. ரொம்ப கேஷுவலா அப்படியே கேஷுவலா அப்படி உள்ள பூந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த டூ வீலர் ஓட்டுற மாதிரி. அங்க இருக்கிறது அது ஒரு டெம்பிள்ங்க. அது உள்ளார என்ட்ரன்ஸ் உண்டு. நைட் நல்லா இருக்கும். பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. Sticky rice. தந்தை பாசம் எல்லா உலகத்தில் எல்லா ஊர்லேயும் உண்டு. பாருங்க என் பொண்ணை என் குழந்தை எப்படி இது பண்ணுறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாத்தா பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஐஸ்கிரீம்ஸ் தான் இவ்வளோ ரசி சாப்பிட்றாங்க. நம்மளால தான் சாப்பிட முடியல, கோல்டு. அந்த கலரே நல்லா இருக்கு. நம்ம இப்படி போடலாம். ஸ்டிக்கி ரைஸ் அது என்னன்னு தெரியல. இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்டே வராங்க. சாப்பிடாத ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் எல்லாரும் ரசிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. நம்மளால முடியல, என்ன செய்யறது. வெளியே உள்ள ஒரு அழகான இந்த பையன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. சில விஷயங்களை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கு. இது வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்காக இதில் கார் இதெல்லாம் உண்டு. சைக்கிள் ஓட்டி பழகுறாரு பாருங்க. அவர் சைக்கிள் ஓட்டுறாரு. ட்ரோன் யார் ஆப்ரேட் பண்ணுறான்னு தெரியல. மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. குழந்தைகளுக்காக வா வா. Bây giờ mấy con rồi, thôi kệ nó đi con, kệ nó không sao cả. magnet là அப்படியே இதாகி பிடிச்சிட்டார். Yes, drawing. நம்ம ஸ்குட்டீஸ் என்ன பியூட்டிஃபுல்லாக பண்ணுது பாருங்க. பல்லாங்குழி, நம்ம ஊர் பல்லாங்குழி. Mình đi một mình thì thế nào? ஒரு நாள் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணணும். பியூட்டிஃபுல் இடம்.
எவ்வளோ அழகான இடம் பாருங்க, எவ்வளோ ரசனையோட உட்காந்துருக்காங்க. குட்டி டாக் பாட்டி எவ்வளோ அழகா ஐஸ்கிரீமை ரசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் போட்டு எவ்வளோ கியூட்டா இருக்காரு பாருங்க. ககா போயிடுச்சு, கிளீன் பண்ணிடுறாங்க. ஓகே, ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ். பவஸ் செல்ஃபி, அதுல இருந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க. மவுண்ட் ரோட் மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள நடுவில் இப்படி ஒரு லேக்கு, அதை சுற்றி இப்படி ஒரு ரோடு இருக்குன்னா நம்புவீங்களா? அவுட்டர் ரிங் ரோடு. இதுக்கு வெளியே உள்ள ரோடு போனோம்னா ஃபுல் டிராஃபிக்கை பார்க்கலாம். எல்லா குழந்தைகளோட வந்தாங்க பாருங்க. சாட்டர்டே ஆச்சு அப்படின்னா ஈவினிங் எல்லாம் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். யூரோப்பியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. சினான் பேங்க். மானுமெண்ட் ஆஃப் கிங் என்னன்னு பார்க்கலாம். கிங் லீ தைட்டோ, தி நேஷனல் ஹீரோ லீலாய் 1385 to 1403, later King Lee Tojong, the leader of the resistance against the invaders to liberate the country in the 15th century. 1385 to 1433 நேஷனல் ஹீரோங்க லீலாய். லேட்டர் கிங் லீ தைட்டோ. அவர் வந்து இங்கே வியட்நாம் ஊடுறவங்களை எதிர்த்து 15வது செஞ்சுரியில் போராடின போராளி மன்னர். அவரோட நினைவாக கட்டப்பட்ட இந்த மானுமெண்ட் 1896 கட்டியிருக்காங்க. அண்ட் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த லெஜெண்ட் ஆஃப் ரிட்ரைவிங் த மேஜிக் ஸ்வாட். மேஜிக் ஸ்வாட் என்னன்னு தெரில. இல்லை யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஏக மண்டபம் சில்லுன்னு இருக்கு.